என்ன சௌபி, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு உன்னோட ஃபேவரட். ஆக்சுவலா நான் செய்யறது எல்லாமே உன் ஃபேவரட்ஸ் தான். அதுல இது உன்னோட டாப் 5 வர ஒரு ஃபேவரட். டாப் 5 என்ன? தாய் கறி. சூப்பர். ஸோ கௌதம் வந்து ஒயிட் பாஸ்மதி ரைஸை குக் பண்ணி வச்சுட்டு தாய் கறியில வந்து க்ரீனு, எல்லோ, ரெட்டு எது செஞ்சு வச்சாலும் கிரீன் தான் எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து கிரீன் கறி. செகண்ட் பிடிச்சது வந்து எல்லோ கிராப் கறி. அதை நாங்கள் தாய்லாண்டில் சாப்பிடும் போது எனக்கு வீட்டில் இதை செஞ்சு கொடுன்னா, பட் எனக்கு வந்து அந்த எல்லோ பச்சை மிளகாலே எல்லோ மிளகா வரும் அந்த எல்லோ கறி செய்ய, அது இங்கே கிடைக்கல. அது கிடைச்சதுன்னா ஒரு நாள் கண்டிப்பாக அந்த கிராப் கறி வித் நூடுல்ஸ் செஞ்சு தரேன். இன்னைக்கு வந்து ரைஸ் வித் கிரீன் சிக்கன் கறி தான் செய்ய போகிறோம். போன வாட்டி வந்து ரஷ்யா டிஷ் செஞ்சீங்க, என்ன டிஷ் ஞாபகம் இருக்கா? ஆலா கீவ். சிக்கன் கீவ் சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி அதையே பீட் பண்ணிடுவோமா? இது உன்னோட ஃபேவரட், அது வேற ஜானர். அப்படியே அது பைட் பண்ணும்போது உனக்கு வேற ஃப்ளேவர் கொடுக்கும். இது அப்படியே கோகனட் கறி. கிட்டத்தட்ட இதை சாப்பிடும் போது எனக்கு வந்து அப்படியே நம்ம கேரளா ஸ்டைல் ஃபுட்டு மாதிரி தான் இருக்கும். என்ன அதில் கொஞ்சம் விறுவிறுப்பாக அந்த லெமன் கிராஸ், அந்த கஃபீர் லைமோட அந்த பஞ்ச் இதில் நல்லா ஹெவியாக வரும். மற்றபடி கிட்டத்தட்ட இது வந்து கேரளா கறி தான். அண்ட் ஆல்சோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம நாட்டு காய்கறிலாம் இருக்குல்ல, சுண்டக்காய், அப்புறம் அந்த அவரைக்காய், இந்த மாதிரி காய், கத்திரிக்காய், இதெல்லாம் கூட இந்த கிரீன் கறியில் போட்டு செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு நான் அதெல்லாம் போட போகிறதில்ல. நார்மலாக ப்ரொக்கோலி, கேரட் தான் போட போகிறேன். நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சுண்டக்காய், அந்த கத்திரிக்காய்லாம் போட்டு சாப்பிட்னா, பச்சை கத்திரிக்காய் அதெல்லாம் கட் பண்ணி கிரீன் கறியில் போடலாம். ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ண போகிற வெஜிடபிள்ஸ். இதுக்கு பதில் தான் நான் உங்ககிட்ட சொன்ன சுண்டக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய் எது வேணாலும் நீங்கள் இதில் போட்டுக்கலாம், சூப்பராகவே இருக்கும். ஸோ நான் ப்ரொக்கோலி, கேரட் அண்ட் கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் இது வந்து கிரேவி மேலே போடுறதுக்கு பேசில் லீவ்ஸ். இது வந்து இட்டாலியன் பேசில் தான் எனக்கு கிடைச்சிது. நீங்கள் உங்களுக்கு தாய் பேசில் கிடைச்சதுன்னா அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி தண்டு, இது வந்து பூண்டு நறுக்குனது. அப்புறம் இங்கே நம்ம க்ரீன் கறி பேஸ்ட் பண்ணுறதுக்கு இது வந்து சின்ன வெங்காயம் என்கிட்ட கொஞ்சம் தான் இருந்ததுனால பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கலாங்கல், அப்புறம் லெமனோட ஜெஸ்ட்டு, கஃபீர் லைம் ஜெஸ்ட் கிடச்சதுன்னா சூப்பராக இருக்கும். அப்புறம் கஃபீர் லைம் இலையும் வேணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் லெமனோட இலை இந்த ஜெஸ்ட்டும் வச்சுக்கலாம். அப்புறம் ரொம்ப மெலிஸாக இருக்கிற ஊசி மிளகாவை யூஸ் பண்ணுங்கள். என்கிட்ட இல்லை, அதனால் நான் இந்த குண்டு மிளகாவாக 4 எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் கிராஸ், ஃப்ரெஷ் லெமன் கிராஸ், அப்புறம் கொத்தமல்லி தண்டு. இதெல்லாம் தான் இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு. எப்படி பேஸ்ட் பண்ணுறது பார்த்துலாமா? பார்த்துடலாம். போன வாட்டி வந்து நீங்கள் ஒயிட் சாஸை வந்து காட்டவே இல்லைன்னு சொல்லி எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. இந்த வாட்டி கிரீன் தாய்கறிக்கு மொத்தமாக என்னென்னலாம் செய்றீங்களோ எல்லாத்தையும் காட்டிடுவீங்க. அதனால தான் பேஸ்ட் நான் அரைக்காம இன்க்ரீடியன்ட் எடுத்து வச்சிருக்கேன். ஒயிட் சாஸ் வந்து நான் சௌபி சமையலில் ஷார்ட்ஸாக ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் வேணும்னா செக் பண்ணுங்கள். கௌதம் உங்கள் லிங்க் எங்கேயாவது வைக்க சொல்கிறேன். ஓகே, பண்ணிடுவோம். அண்ட் இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் நமக்கு கிரீன் கறி தேவையான பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம். ஸோ 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். ஊசி மிளகாய் நான் சொன்ன மாதிரி கிடச்சிதுன்னா சேர்த்துக்கோங்க. அப்புறம் லெமன் ஜெஸ்ட், இது இஞ்சி இல்லை கலாங்கல் வந்து இப்படி இருக்கும். இதான் கலாங்கல், அது சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி தண்டு, இது வந்து ஃப்ரெஷ் லெமன் கிராஸ். அப்புறம் சின்ன வெங்காயம் தான் இதில் முக்கியமாக போடணும். என்கிட்ட இல்லாத காரணத்தினால பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட பூண்டு, இதெல்லாம் வந்து கிரேவியில் போடுறதுக்கு, இதெல்லாம் அரைக்கக்கூடாது. இதில் இப்போ ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்க போகிறோம். தள்ளுங்க, எங்கே வச்சேன்? இந்த வாட்டி பிளாக் பெப்பர், இந்த வாட்டி ஒயிட் பெப்பரா? புதுசு. ஒருத்தனை ஒயிட் பெப்பர் கான் வாங்கிட்டு வரனா, எப்படி நீ அதை பவுடர் தானே பண்ண போற, பவுடரே வாங்கிட்டு வரேன், பவுடர் பிச்சு தாப்பா. ரெண்டும் ஒன்று தானே. என்ன இது வந்து அந்த அளவுக்கு ஃப்ரெஷ் கொடுக்குற டேஸ்ட் கொடுக்காது.
பட் ஹியர் அண்ட் தேர் ஒன்று தானே. ஏன்னா அப்பப்போ அவர் ஆம்லெட் போட்டுக்கும் போது ஈஸியா இருக்கும்னு எப்படி வாங்கிட்டு மலைச்சாரல் போல தூவி விட்டுக்கலாம். இப்படி குக் பண்ணும் போதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்றீங்களா, ஏதாவது கத்துக்கிறீங்களா? யாரு? நீங்க தான். எப்படி ஒய்ஃபோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு கத்துக்கிறேன். சமையல்ல ஏதாவது கத்துக்கிறீங்களா? அமைதியா இருக்கிறாருன்னா கேட்டத பண்ணிட்டேனா முடிஞ்சு போச்சு வாங்க. இந்த மாதிரி வேலைக்கு வேணா வர, சமைக்க வரமாட்டேன். உங்ககிட்ட ரைஸ போட்டதை காட்டாமலே போட்டுட்டான். சாதம் வடிக்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த தண்ணி கொதிச்சோடனே ஊற வச்சிருந்த பாஸ்மதி ரைஸ கொஞ்சம் உப்பு எண்ணெய் சேர்த்து போட்டுட்டேன். உங்களுக்கு விஷயம் தெரியுமா? சௌபி என்ன பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்றது தெரியுமா? ஃபைனலி நீங்க எல்லாரும் சஜஸ்ட் பண்ண யூனிட்டி, இந்த யூனிட்டி தான் நீங்களும் சொன்னீங்களான்னு தயவு செஞ்சு சொல்லுங்க. நாங்க பண்ண யூனிட்டின்னு போட்டிருக்கு, இதை தான் சொன்னாங்கன்னு வாங்கிட்டோம். நிறைய பேர் வந்து சஜஸ்ட் பண்ணீங்க, அதனால நாங்களும் இன்னைக்கு இந்த ரைஸ்ல ட்ரை பண்ணி பார்ப்போம், ட்ரை பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் அதை ட்ரை பண்ண போறோம். இப்போ இங்கே சுடு தண்ணி வச்சிருக்கேன்ல, வார்ம் ஆயிருக்கு. அதுல வந்து ப்ரொக்கோலியை கொஞ்சம் போட்டு எடுத்துடலாம். ஏன்னா காலிஃப்ளவர் ப்ரொக்கோலிலெல்லாம் பூச்சி இருக்கும். இந்த கிளாஸ் பாட்டில் சூடு பண்ணுறீங்களே, கிளாஸ் உடஞ்சிராதான் அப்படின்னு சில பேர் கேட்டாங்க. ஆக்சுவலாக இது குக்கிங்க்குன்னே தயாரிக்கிறாங்க, ஹீட் தாங்கும். ஸோ இதில் நீங்கள் என்ன வேணும், இதில் எண்ணெய் ஊற்றி நீங்கள் கடுகு தாளிச்சே சமைக்கலாம். இதோட லிங்க் இருந்தால் வைங்க. ஆனால் எல்லாமே லோ ஃப்ளேமில் தான் பண்ணோம். ஃபாஸ்ட்டாக வச்சா பட்டால்னு வெடிக்கும். இதுவுமே அதே மாதிரி தான். இது நான் மில்க் டீ போடுறதுக்கு எல்லாமே சிம்ல வச்சு பண்ணணும். என்னன்னா டைம் கன்சியூமிங் அதிகமா ஆகுது இதுல சிம்ல வச்சு பண்ணும் போது. அப்போ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம், பால் காசுறது இதுக்கு. மற்றபடி குயிக்கா சமைக்கிறவங்களுக்கு இது செட் ஆகாது. இந்த கிரீன் கறி பேஸ்ட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து 2 பொருள் ரோஸ்ட் பண்ணோம். 1 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் சீரகம். தனியா பண்ணணும்னு சொன்னீங்க, இப்ப ஜீரகமும் போடுறீங்க. நீ உட்காந்து தனியா பண்ணிட்டு இருந்த காமெடி. இது வந்து ரோஸ்டடா நீங்க ஆல்ரெடி வச்சிருந்தா அப்படியே டைரக்டா சேர்த்துக்கலாம். என்கிட்ட இல்லை, அதனால நான் லைட்டா ரோஸ்ட் பண்ணி இதை இது கூட சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம். பல்லு விளக்கலாமா? பேஸ்ட் மாதிரி அரைக்க போறோம், பல்லு விளக்கலாமான்றாங்க. ஆனா என்ன பண்றது நானு? நீங்க தாய்லாந்து டிஷ் செய்யறோம்னு சொல்லிட்டு தாய் டீயும் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா இது சாப்பிட்டுட்டு அந்த தாய் டீயை குடிச்சோம்ல நம்ம அங்க, அந்த ஞாபகம் வந்துச்சு. சரி, இது சேர்த்துக்கிறேன். அதனால தாய் டீ போடுவோன்னு எடுத்து வச்சிருக்கேன். இது ரெடி ஆகிற கேப்ல அது ரெடி பண்ணாது. ரொம்ப ரொம்ப ஈஸி. பால் சில்லுன்னு இருக்கணும், ஐஸ் கியூப்ஸ் இருக்கணும் உங்ககிட்ட. அந்த வந்து 2 ஸ்பூன் சுடு தண்ணியில போட்டு அந்த டிகாஷன் எடுத்து வச்சிருக்கணும், அவ்வளவுதான். செய்யறது செம்ம ஈஸி, டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். ஆனா எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு குடிங்க, வேற லெவல்ல இருக்கும். நாங்க 2 பேரும் டீ பர்சனே கிடையாது. தாய்லாந்து வெயில்ல நடந்து மலை இப்படி ஸ்லோப்ஸ் ஏறி அந்த 7-Eleven உள்ள போய் ஒரு தாய் மில்க் டீ அப்படின்னு சொல்லி வாங்கி ஒரு சிப் எடுத்தோடனே அப்படியே அந்த பிரைட்டன் போய் கௌதம் 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 என்னோட நடந்து முன்னாடி போயிட்டான். நான் ஓடி போய் இதை குடிச்சு பாருன்ட்டு அவன் ஃபேஸையே நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதை குடிச்சோன்னே எனக்கு எப்படி பல்பு எரிஞ்சுதோ அதே மாதிரி அவனுக்கும் எரிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபுல் வாரமும் தாய் டீ தாய் டீ தாய் கடிக்க வேண்டாம் தாய் டீ, தாய் மில்க் டீ. நீங்களும் தாய்லாந்து போறீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அது இங்க வந்தோம், அந்த டெம்ப்ட் போகக்கூடாதுன்றதுக்காக தேடி கண்டுபிடிச்சி நெட்லாம் சர்ச் பண்ணி இந்த பிராண்ட் வாங்கினோம். இந்த பிராண்டு வந்து 100 பாட்டுங்க. நம்ம ஊர் காசுக்கு 250 ரூபாய் தான். ஆனா இங்க இருந்தே ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணா 1000 ரூபாய் அந்த பேக்கெட். ஆக்சுவலா இந்த பேஸ்ட் அரைக்கும் போது கொஞ்சம் இந்த பேஸ்ட்டுக்கான உப்பு, அப்புறமா இந்த இறால் பேஸ்ட், ஸ்ட்ரிம் பேஸ்ட்னுவாங்க, அது போட்டு அரைக்கணும். ஆனா நான் அது எனக்கு ஒத்துக்காதுன்றதுனால போடல. இப்போ ஒயிட் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன்.
சரி சரி. இதுதான் இதோட காரமே. அதனால அந்த பச்சை மிளகா, இந்த பெப்பர் இது போட்டுனாதான் காரம். இப்போ இது கூட கொஞ்சோண்டு தேங்காய் பால், சேர்த்து இப்போ வந்து இன்னும் நல்லா பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு பிரேக். A few minutes later. அரைச்சாச்சு. இப்போ நம்ம கறியை செஞ்சுருவோமா? கடலைக்கறியா? உனக்கு ஒரு நாள் கடலைக்கறி தான் போட போறேன், பாரேன் நீ. சார்லி ஜோசப், உனக்கெல்லாம் அப்படிதான்டா இருந்திருக்கணும். வகை வகையா சமைச்சு போட்டா எப்போ பார்த்தாலும் கடலைக்கறியா ரொம்ப ஃபுல்லா தாய்கறின்னு சொல்லியிருக்கணும். அதை விட்டு கறி மட்டும் செய்யறேன்னா கலாய்கிறீங்க. ஆமா. கவுண்டர் எனக்கு உங்களை மாதிரி கொடுக்க வந்துச்சுன்னு வச்சுக்கேன், இப்படி சும்மா பிச்சு உதறுவேன். இதான் வரலையே, வர மாட்டேங்குது, என்ன பண்றது? நம்ம ரெசிபிக்கு போயிடுவோமே. இது தாய் டீ. அப்ப ஃபுல்லா இன்னைக்கு தாய் டிஷ் தான் செய்ய போறோம். ஆமா. ஏன் நீங்க இந்த இந்தியன் டிஷ்லாம் செய்ய மாட்டீங்களா அப்படின்னு சில பேர் கேட்டிருக்காங்க. நீங்க என்ன வெளிநாட்டுலயா இருக்கீங்க, ஏன் வெளிநாடு டிஷ்ஷா பண்றீங்கன்னு? ஆக்சுவலா நம்பர் 1 விஷயம் என்ன, நான் இதெல்லாம் சமைக்கிறது காரணம்னா கௌதமுக்கு இப்படிப்பட்ட சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். கம்பேரிட்டிவ்லி அவன் இதெல்லாம் ரொம்ப ரசிச்சு சாப்பிடுவான். செகண்ட் திங் என்னன்னா, நான் வந்து பொங்கல், பூரி, கிழங்குன்னு ரெசிபி ஷேர் பண்ணும் போது அது கீழே எப்படி திரும்ப கமெண்ட் வந்தது, ஆமா இது பெரிய யாருக்கும் தெரியாத ரெசிபி, இதை ஷேர் பண்ண மாட்டான். சரி, நான் இதை ரெசிபியா போட்டா இதெல்லாம் வாயில வைக்க முடியுமா, சும்மா வீடியோக்காக போடுறாங்க. ஸோ நான் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நம்ம எதை பண்ணாலும் விமர்சனம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இதை நான் சமைச்சு கொடுத்தா நீ திருப்தியா சாப்பிடுவியா? அதையே நிறைய பேர் செஞ்சு பார்த்து சூப்பரா இருக்கணும்னு சொன்னாங்க. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்ப யாரோ இதை சமைச்சு அவங்களுக்கு இந்த கோகனட் ஃபிளேவர் கரீஸ் பிடிக்கும்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க வீட்டுல இதை செஞ்சு பார்த்தேன், ஹாப்பியா இருக்கு. லாஸ்டா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்குள்ள இவ்வளோ பேர் சூப்பரா இருந்துச்சு, எங்க வீட்டுல எல்லாம் ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க அப்படின்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் என்னோட மோட்டிவ். நான் ரெசிபி ஷேர் பண்ணும்போது அதை ட்ரை பண்றவங்களுக்கு அந்த பாராட்டு கிடைக்கும். எப்படி நீ என்ன எப்பவுமே நான் சமைச்சு கொடுத்தா பாராட்டுவியோ அந்த மாதிரி. சௌபி சொன்ன மாதிரி எனக்கு இன்டர்நேஷனல் டிஷ்ல நிறைய பிடிக்கும். அதனால எனக்கு இது செஞ்சு தெரியாதுன்னு கேட்பான், அவளும் செஞ்சு தருவா. அதை எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்சதுக்கு அப்புறம் தான் ஃபைனல் அவுட்டா நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்கு தான் இந்த இன்டர்நேஷனல் டிஷ்ஷஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம். ஏன்னா சிக்கன் ஆலாக்கியவே லாஸ்ட் டைம் பண்ணும்போதே நிறைய பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அதனால சரி நீங்களும் அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணுன்றதுக்கு தான் அதை ரெசிபியா பண்ணியிருந்தோம். இந்தியன் டிஷ் செய்ய மாட்டீங்களான்னா இந்தியன் டிஷ் நிறைய செய்வாங்க. ஆனா அது நம்மளுக்கே தெரியும்ல, ஒரு இட்லி, தோசை அதெல்லாம் ரெகுலரா எங்க வீட்டுல என்னென்னலாம் சாப்பிடுவோமோ அது வந்து நாங்க வீடியோவா கவர் பண்ண மாட்டோம். சில விஷயம் அதுல எங்களுக்கு ரொம்ப பிடிச்சதெல்லாம் கூட சண்டே சமையல்ல கவர் பண்ணிடுவோம். லட்டூஸ் கிச்சன் அவங்க வந்து எல்லாமே எனக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க. எங்க அம்மாவுமே சவுத் இந்தியன் டிஷ் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. அதனால எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் வேர்ல்ட்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசை. அதை வந்து நான் சௌபிக்கிட்ட சொல்லி எனக்கு இது பிடிச்சிருக்கு, இது பண்ணி தாங்குவேன். நாங்கள் தாய்லாந்து போகும்போதும் தாய்லாந்துல என்னென்னலாம் பெஸ்ட் ஃபுட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதுல எங்களுக்கு சில இதெல்லாம் பிடிச்சதை நாங்கள் இங்கே வந்து அதை ரீக்ரியேட் பண்ணி பார்க்குறோம். ஸோ இதுதான் ரீசன். அதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணணும்னா அது ரெசிபியாக போகிறோம். டைட்டி தான், அவ்வளோதான். தண்ணி கொதிச்சோடனே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிட்டு அப்படியே மூடி வச்சுட்டா அது அப்படியே இறங்கும். அது ஃபுல்லாக இறங்கினா ஆறணும். கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா சில்லுன்னு இருக்க பாலில் இதை ஊற்றி கண்டென்ஸ் மில்க் இல்லைன்னா சுகர் போட்டு நிறைய ஐஸ் கியூப்ஸ் போட்டு குடிச்சா அப்படி ஏன்னா உனக்கு அந்த டேஸ்ட் தெரியும். ஸோ இப்போ வந்து தாய்கறி செஞ்சிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பட் நான் வந்து அதை வதக்கிறதுக்கு லைட்டாக தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிறேன். தாய்க்காரங்களே நிறைய கோகனட் தானே யூஸ் பண்ணுவாங்க, அப்போ யூஸ் பண்ணுவோம். அதாவது என்னன்னா இதை டைரெக்டாக அப்படியே பேனில் போட்டு அப்படியே வதக்குவாங்க.
ஆனால் நான் கொஞ்சம் இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்புறம் கூட செஞ்சுக்கலாம். என்ன பண்ணுறீங்க? ரைஸ் ரெடி. இப்போ நான் வந்து பாஸ்மதி ரைஸை வடிக்கிறதுக்கு ஒரு புது டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன். இது ஆல்ரெடி யாராவது ஃபாலோ பண்ணுறீங்களான்னு எனக்கு தெரியாது. முதல்லலாம் தண்ணியை கொதிக்க வச்சு அரிசியை போட்டு அதில் அது கரெக்டாக வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் வடிப்பேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா குக்கரில் நல்லா 1 கிளாஸ் அரிசினா அதில் வந்து 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கும் போது அரிசியை போட்டு நல்லா கொதிக்க வரும்போது நல்லா மூடியை போட்டு ஒரு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு விசிலை ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி போட்டால் கரெக்டாக வெந்துடுது உதிரியாக. டைம் ரொம்ப சேவ் ஆகுது. இந்த ரைஸ் ரொம்ப லாங்காக இருக்குடா. அதனால தான் இந்த ரைஸில் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்களோ? மேபி இருக்கலாம். ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அந்த செஃப் ஒருத்தர் போடுவாரு, அந்த மாதிரிலாம் போட மாட்டியா? இப்படி எடுத்தோம்னா இப்படி போட்டோம்னா இல்லாம இப்படி வச்சுக்கிட்டு இப்படி இப்போ அந்த பச்சை தன்மை போகணும். இல்லைன்னா எல்லாமே ராவாக போட்டு அரைச்சிருக்கோம்ல, ஒரு மாதிரி பசுக்கு ஸ்மெல் வரும். ஸோ லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் இதில். அந்த டைமில் தான் மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் லைட்டாக வதக்கணும். ஸோ இது நல்லா அந்த தண்ணி தன்மைலாம் போயிடுச்சு. ரோஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேங்காய் பால் போட்டு கொஞ்சம் குக் ஆனோடனே சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கனில் வந்து உப்பும் ஒயிட் பெப்பர் பொடியும் போட்டு வச்சுருக்கேன். சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் போன்லெஸ்ஸா. இப்போ வந்து இந்த மசாலாலே சிக்கன் நல்லா குக் ஆனோடனே அடுத்தடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியண்ட்லாம் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான். இப்போ கொஞ்சமாக சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி. இப்போ சிக்கன் போட்டு தண்ணி சேர்த்து இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்கும் போது சிக்கன் ஆஃப் குக்கில் இருக்கும் போதே கேரட் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேரட் வேக கரெக்டாக இருக்கும். இப்போ கேரட் போட்டு ஆஃப் குக் ஆயிடுச்சு. இந்த டைமில் வந்து நம்ம கேப்சிகமும், நீங்கள் எனி கலர் கேப்சிகம் யூஸ் பண்ணலாம், கலர்ஃபுல்லாக இருக்கும் கிரேவி. இது வந்து கொத்தமல்லி தண்டும் யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே ஆஃப் குக்டாக இருக்கணும். இந்த கேப்சிகம்லாம் க்ரன்ச்சியாக இருக்கணும், கேரட்டும் க்ரன்ச்சியாக இருக்கணும். சிக்கன் மட்டும்தான் ஃபுல்லாக குக் ஆகிடுனா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ப்ரொக்கோலி சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். இது கூட நான் வந்து இட்டாலியன் பேசில் லீவ்ஸ் சேர்த்துக்கிறேன். ப்ரொக்கோலி பிடிக்காதவங்க காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. ஆமாம். இப்போ வந்து மிச்சம் இருக்க தேங்காய் பாலையும் சேர்த்துக்கோம். இது ஒரு ஃபுல் தேங்காயோட பால். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு. அவ்வளோதான், நம்மளோட தாய் கறி ரெடி. இப்போ கொத்தமல்லியை நல்லா தூவி சுட சுட சாதத்தோட இல்லைன்னா ரைஸ் நூடுல்ஸோட சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அப்படியே சுட சுட பக்கத்தில் சிக்கன் பீஸோட அள்ளி இந்த சாஸை சாப்பிட்டா
கோகனட் கறி பிடிக்கிறவங்களுக்கு இது பிடிக்கும். வந்து டேஸ்ட் பாருங்க. நம்மளோட தாய் கிரீன் கறி ரெடி. சுட சுட செமையா இருக்கு. ஸோ சௌபீஸ் தாய் கிரீன் கறி ட்ரை பண்ண போகிறேன். இந்த லீஃப் எல்லாம் நல்லா எடுத்து கிரேவிலையும் நல்லா கொஞ்சம் வச்சு. எப்படி வைக்கிறீங்க காட்டுங்க. எல்லாமே சூப்பராக வெந்திருக்கு. தாய் கிரீன் கறி வந்து தாய்லாண்டில் வந்து நண்டோட ட்ரை பண்ணேன். இப்போ வந்து சிக்கனோட ட்ரை பண்ணியிருக்கேன். சூப்பராக வந்திருக்கு. ஸோ இந்த தாய்க்கறி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா கீழே எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வாரம் என்ன ரெசிபி உங்களுக்கு வேணுமோ அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, முடிஞ்சால் நாங்கள் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி சூப்பர் டூப்பர் விலாகோட உங்களை சீக்கிரமாக பார்க்க வரோம். அது வரைக்கும் டாடா பை, see you.